வணக்கம். இன்னைக்கு நாம பைபிள்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரத்தை அலசி ஆராய போறோம். அதுதான் மத்தேயு அதிகாரம் 9. இது ஏதோ பழங்கால கதைகளோட தொகுப்புடு மட்டும் நினைக்காதீங்க. சொல்லப்போனா இது ஒரு மனிதரோட குணாதிசயத்தை பத்தின ஒரு ஆழமான ஆய்வு. அவரோட ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு வார்த்தையும் வச்சு அவர் உண்மையிலே யார் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் தேட போறோம். இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரே ஆச்சரியங்களும் முக்கியமான சந்திப்புகளும் தான். ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஒரு கதையை சொல்லுது. ஆனா இந்த கதைகளுக்கு பின்னால ஒரு பெரிய உண்மையோட தடயங்கள் மறைஞ்சிருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். ஆமா, இங்க விஷயம் என்னன்னா இதெல்லாம் வெறும் கதைகள் இல்ல. இங்கதான் அசல் ட்விஸ்ட். இதெல்லாமே க்ளூஸ், அதாவது தடயங்கள். நாம ஒரு துப்பறிவாளன் மாதிரி இந்த தடயங்களை ஒவ்வொன்னா பின்தொடர்ந்து இந்த அத்தியாயத்தோட மையமான கேள்விக்கு விடை தேட போறோம். நம்மளோட இந்த முழு ஆய்வும் ஒரே ஒரு கேள்வியை மையமா வச்சு தான் நகரப்போகுது. இந்த அற்புதங்களை எல்லாம் செய்யற, இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுற இந்த மனுஷன் உண்மையிலே யார்? சரி, வாங்க நம்மளோட முதல் தடயத்தை ஆராயலாம். நம்மளோட விசாரணை அதிகாரத்தை பத்தின ஒரு ஆச்சரியமான சம்பவத்திலிருந்து தொடங்குது. இங்கதான் இயேசு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது அங்கிருந்த மத தலைவர்களை அப்படியே அதிர்ச்சியில உறைய வச்சது. மக்கள் எல்லாரும் ஒரு பக்கவாதக்காரரை கூட்டிட்டு வராங்க. எதுக்கு? உடம்பு சரியா போகணும்னு. அவரோட உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்துவாருன்னு நம்பிக்கையோட வராங்க. ஆனா இயேசுவோட கவனமே வேற ஒரு ஆழமான பிரச்சனை மேல இருக்கு. அவர் சொன்ன வார்த்தைகள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அடேங்கப்பா! அங்க இருந்தவங்களுக்கு இது எவ்ளோ பெரிய ஷாக்கா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்களோட நம்பிக்கையின்படி பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ஒரு சாதாரண மனுஷன் தனக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தெய்வ நிந்தனை. இங்கதான் இயேசு ஒரு செம பாயிண்ட சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, அதை யாருமே செக் பண்ண முடியாது. ஆனா எழுந்த நடன்னு சொல்லி அதை செஞ்சு காட்டுறது தான் கஷ்டம். அதனால கண்ணுக்கு தெரியற ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு கண்ணுக்கு தெரியாத பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் தனக்கு இருக்குன்னு அவர் நிரூபிக்கிறாரு. ஓகே, தன்னோட தெய்வீக அதிகாரத்தை நிரூபிச்சதுக்கு அப்புறம் இயேசு அடுத்து என்ன பண்றாரு? அவர் யாருக்காக வந்திருக்காருங்கிற புதிரோட அடுத்த பகுதி நமக்கு இப்போ தெரிய வருது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல வரி வசூலிக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப வெறுத்தாங்க. ஏன்னா அவங்க ரோம அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சு சொந்த மக்களையே ஏமாத்துனாங்க. அதனால அவங்கள துரோகிகள், பாவிகள்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் இயேசு கூப்பிடுறாருன்னா அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். மத்தேயுன்னு பேருள்ள அந்த வரி வசூலிக்கிறவர்கிட்ட இயேசு சொல்றது வெறும் 2 வார்த்தை தான். என்னை பின்தொடர்ந்து வா, அவ்வளவுதான். அந்த சிம்பிளான வார்த்தைகள்ல இருந்த அதிகாரத்தை பாருங்க. மத்தேயு தன்னோட பணம், வேலை, வாழ்க்கை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அவர் பின்னால போயிடுறாரு. இத பார்த்து மதத் தலைவர்கள் கேள்வி கேட்டப்போ இயேசு சொன்ன பதில் தான் ஹைலைட். நான் நல்லவங்களை கூப்பிட வரல, பாவிகளை தான் கூப்பிட வந்தேன். இதுதான் அவரோட மிஷனோட மொத்த சாராம்சமே. அதாவது தன்னை பெரிய ஆள்னு நினைக்கிறவங்கள இல்ல, தன்னோட குறைகளை உணர்ந்தவங்கள தேடி வந்திருக்காருன்னு அவர் தெளிவா சொல்றாரு. சரி, பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம், ஒதுக்கப்பட்டவங்கள கூப்பிடுற நோக்கம், இப்போ நம்ம விசாரணையோட அடுத்த கட்டம் இன்னும் ஆழமா போகுது. இயேசுவோட சக்தி இயற்கை விதிகளை எல்லாம் தாண்டி இருந்ததா? வாங்க பாப்போம். இங்க ஒரு சீன் நடக்குது, அப்படியே ஒரு டிராமா மாதிரி. ஒரு பக்கம் 12 வருஷமா ரத்தப்போக்கால ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பெண், இன்னொரு பக்கம் இறந்து போன ஒரு சின்ன பொண்ணு. பாருங்க, இயேசு இந்த 2 பெரிய பிரச்சனைகளையும் ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்றாரு. அவர் அந்த பெண் கிட்ட சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. மகளே, தைரியமா இரு, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. இது எவ்வளவு ஒரு பர்சனலான அன்பான வார்த்தை. அவர் அந்த பொண்ணோட செயலை மட்டும் பார்க்கல, அவளோட 12 வருஷ வலி, நம்பிக்கைய, விசுவாசத்தை பார்க்கறாரு. இது என்ன சொல்லுதுன்னா, சின்னதா ஒரு நம்பிக்கை இருந்தா கூட பெரிய அற்புதங்கள் நடக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்த க்ளூஸ் எல்லாம் இயேசுவோட அதிகாரத்தையும் வல்லமையையும் தான் காட்டுச்சு. ஆனா இந்த ஆதாரத்தை எல்லாரும் ஒரே மாதிரி ஏத்துக்கல. இங்கதான் கதையில ஒரு மோதல் வருது. 2 பார்வையற்றவங்க கத்துறத கேளுங்க. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். அவங்க அவரை தாவீதின் குமாரன்னு கூப்பிட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க அவரை சும்மா அற்புதம் பண்றவரா பார்க்கல, இஸ்ரேவேல் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மேசியாவா பார்த்தாங்க. அந்த ஆழமான நம்பிக்கை தான் அவங்களுக்கு பார்வையை கொடுத்துச்சு. கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கிடைக்குது, பேச முடியாதவங்க பேசுறாங்க. ஆனா இது எல்லாம் பார்த்தும் சில மத தலைவர்கள் இயேசுவோட அதிகாரத்தை கேள்வி கேட்கறாங்க. இது ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு காட்டுது. தெய்வீகமான விஷயங்கள் நடக்கும்போது கூட அது எல்லாராலையும் ஏத்துக்கப்படாது. அதுக்கு எதிர்ப்பும் வரும், சந்தேகமும் வரும். அதிகாரம், நோக்கம், வல்லமை, எதிர்ப்பு, இப்போ இந்த எல்லா க்ளூஸையும் ஒன்னா சேர்க்கிற கடைசி பீஸ் எது? இயேசுவோட இந்த எல்லா செயல்களுக்கும் பின்னால இருந்த உண்மையான காரணம், உண்மையான உந்து சக்தி என்ன?
இதுதான் இந்த முழு அதிகாரத்தோட இதயமே. அவர் கூட்டத்தை பார்த்தப்ப அவங்க மேய்ப்பன் இல்லாத ஆடு மாதிரி கஷ்டப்பட்டு சிதறி போயிருந்ததை பார்க்கறாரு. அதனால அவங்க மேல மனசு உருகி இரக்கப்பட்டாரு. அவர் செஞ்ச எல்லாத்துக்கும் காரணம் அதிகாரத்தை காட்டணும்னு இல்ல, மக்கள் மேல அவருக்கு இருந்த அந்த ஆழமான இரக்கம்தான். அப்போ மத்தேயு 9 நமக்கு காட்டுற முழுமையான சித்திரம் இதுதான். இது சும்மா அற்புதங்களோட லிஸ்ட் கிடையாது. இது பாவிகளை மன்னிக்கிற, ஒதுக்கப்பட்டவங்களை கூப்பிடுற, கஷ்டப்படுறவங்களை குணமாக்குற, இறந்தவங்களை உயிரோட எழுப்புற, எல்லாத்துக்கும் மேல மக்கள் மேல ரொம்ப இரக்கப்படுற ஒரு தலைவரோட ஒரு முழுமையான சித்திரம். இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம முழுசா பார்த்துட்டோம். இந்த சம்பவங்கள்லாம் வெறும் வரலாற்று பதிவுகள் மட்டும் இல்ல, அது நம்மள பத்தியும் யோசிக்க வைக்குது. சில முக்கியமான கேள்விகளை நம்ம முன்னாடி வைக்குது. அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? முதல் கேள்வி நம்பிக்கை பத்தினது. அந்த 12 வருஷமா கஷ்டப்பட்ட பெண் ஒரு சின்ன தொடுதல் போதும்னு அவங்க நம்பினாங்களே, அந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்திருக்கும்? உங்களால அப்படி நம்ப முடியுமா? ரெண்டாவது கேள்வி அர்ப்பணிப்பு பத்தினது. மத்தேயு தன்னோட சொகுசான வாழ்க்கைய அப்படியே ஒரே நிமிஷத்துல விட்டுட்டு போனாரே, அந்த அழைப்புல அப்படி என்னதான் இருந்திருக்கும்? நாம அப்படி ஒரு அழைப்புக்கு தயாரா இருக்கோமா? கடைசியா இந்த அதிகாரத்தோட மைய கரு இரக்கம். இயேசுவோட எல்லா செயல்களுக்கும் பின்னால இரக்கம்தான் இருந்திருக்குன்னா, நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுற அன்புலையும் நம்ம சமூகத்திலையும் அந்த இரக்கத்தோட தாக்கம் எப்படி இருக்கணும்? கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழைய இந்த வரிகள் இன்னைக்கும் இரக்கத்தோட முக்கியத்துவத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லித் தருது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மன்னிப்பு சொன்னாய் என் இயேசுவே, மனதை நீ சுத்தம் செய்தாயே, பாவம் எல்லாம் நீக்கியதே, புதிய வாழ்வு தந்தாயே. நடக்க முடியாதவன் எழுந்தானே, நம்பிக்கை என்று பிறந்ததே, உன் வார்த்தை சக்தி கொண்டதே, உலகமே அதை கண்டதே. உன் கரம் தொடுமே, இருளெல்லாம் ஓடுமே. அருளின் அதிசயம் இயேசுவின் சக்தி, நம்பிக்கை கொண்டால் மாற்றம் நிச்சயம். கண்ணீரெல்லாம் சந்தோஷமாகும், இயேசு வந்தால் வாழ்க்கை ஜெயிக்கும். அருளின் அதிசயம் இயேசுவின் அன்பு நித்தியம். நாம் எல்லோரும் சொல்லுவோம், அவர்தான் என் ரட்சகர். வரி வசூலன் அடைக்கப்பட்டான், ஒரே வார்த்தையில் மாற்றப்பட்டான். என்னை பின்தொடர் என்றாய், புதிய பாதையில் நடத்தினாய். நம்பிக்கையுடன் தொட்டவள் உடனே சுகம் பெற்றவள். கண்கள் திறந்தது குருடருக்கு, உன் கிருபை போதும் எங்களுக்கு. கருணை இறங்கவர் நீயே, எங்களை தேடும் மேய்ப்பரே. அழைக்கிறாய் என்றும் நீ, அன்போடு எங்களை அணைக்கிறாய். இயேசுவே, என் வாழ்வின் ராஜாவே. அருளின் அதிசயம்